Hi friends, this is from Balamith TNPC Academy. எல்லாரும் எதிர்பார்த்த குரூப் 4 ஸ்டடி பிளான் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். 60+60+180 ஸ்டடி பிளான் வந்து ஓவர்வியூ வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதாவது 180 நாளுக்குமே நம்ம ஸ்டடி பிளான் தரப்போகிறது கிடையாது. ஏன்னா 180 நாளுக்கும் கொடுத்தோன்னா நீங்கள் வந்து அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்து படிக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 60 நாள் தான் நம்மளோட டார்கெட். ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன? 60 நாள். ஸோ அந்த 60 நாளுக்கு உண்டான ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா வீக்குக்கு 1க்கு உண்டான ஸ்டடி பிளான். அதாவது என்னென்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன படிக்கணுன்றத ஒரு வந்து ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிக்கணுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானை பார்த்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தொடர்ந்து திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கான இந்த நான் கொடுத்துருக்க ஸ்டடி பிளானுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதாவது ஒன்லைனர் வந்துடும். உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ், அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். அப்படி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வந்து படிக்க முடியலன்னா என்னென்னா நான் நோட்ஸ் மாதிரி நான் வந்து டைப் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 6 மாதம் தான் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். நான் இப்போ வந்து ஃபுல் டைம் நான் அதை தான் படிக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, வேலை பார்த்துட்டு தான் படிக்கணும், எனக்கு டைமே ஒரு நாளைக்கு கம்மியாக தான் கிடைக்கிது, இல்லை நான் ஒர்க் போயிட்டு படிக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கொடுப்பேன். சும்மா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுப்பேன். நீங்கள் அதை படித்தாலே போதும். அதுலேயே எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து பிடிஎஃப் வச்சு படித்தாலும் சரி, பிரிண்ட் போட்டு படித்தாலும் சரி, நீங்கள் வச்சு மேக்ஸிமம் பிரிண்ட் போட்டு படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா செல்லையே பார்த்து படிச்சிங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும். அதனால் பிரிண்ட் போட்டு வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து சிலபஸை வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ வீக் 1க்கு உண்டான ஸ்டடி பிளான் என்னென்னு பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வீக் 1 வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 6th தமிழ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்றைக்கு ஆரம்பிக்குது? திங்கக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டடி பிளான் வந்து முடியுது. என்னது? வீக் 1க்கு உண்டான ஸ்டடி பிளான். மொத்தம் வந்து 60 நாள்னால் மொத்தம் வந்து 8 வாரம் வரும். 8 வாரம்னா எத்தனை? 56 நாள் வரும். ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஆரம்பித்தாதான் 6 மாதம், ஜூன் வரைக்கும் 6 மாதம் வந்து இதாகும். நம்ம வந்து பேட்ச் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோமா? அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு அந்த 60 நாள் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு 70 நாளாக சொல்லி போகும். என்னது? 70 நாள். எத்தனை? 10 வீக் கிட்ட போகும். ஸோ ஃபஸ்ட்டு 60 நாளோட டார்கெட் எத்தனை வீக் போகும்? 10 வீக் போகும். ஸோ இந்த 10 வீக்லேயே ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் 6th to 10th நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜிகே லெசன்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான, அதாவது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் அந்த லெசன்ஸ்லேருந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு லெசன்ஸை மட்டும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம என்னென்னா அடுத்த 60 நாள் டார்கெட் சொல்லியிருப்பேல. ஸோ அடுத்த 60 நாளில் இருக்கிற சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கேயே நீங்கள் வந்து முக்கால்வாசியை முடிச்சிட்டிங்கன்னா அங்கே சிலபஸ் வைஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இடையிலலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சும்மா ஒரு 2 ஸ்கெடியூல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தொடர்ந்து ஒரு 60 நாள் தான். 60 நாள் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு, உங்களை 6 மாதம் கஷ்டப்பட சொல்லலை, வெறும் 60 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இதை படிச்சிங்கன்னா போதும். என்னது? வெறும் 60 நாள் இதை நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே உங்களால் ரிவிஷன் ஈஸியாக முடியும். நீங்கள் வீக்குக்கு 1 வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். ஏன்னா 5 ஜிகே லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். 5 ஜிகே லெசன்ஸுமே கொஞ்சம் பெரிய லெசன்ஸ் தான். 6th வந்து கொஞ்சம் சின்ன சின்ன லெசன்ஸ் தானே. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 6th பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்துலேயே படித்து முடிச்சிடலாம். நோட்ஸ் எடுத்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். நோட்ஸ் எடுக்காமல் படிச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து முடிச்சிடலாம். அப்படின்றப்ப ஏன் பெரிய பெரிய லெசனாக கொடுத்துருக்கேன்னா அங்கிட்டு நீங்கள் 9th 10th வரும்போது கொஞ்சம் ஈஸியான லெசன்ஸாக இருக்கும்ல. ஸோ சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ 60 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப நம்ம முக்கால்வாசியை முடிச்சிட்டோம், முக்கால்வாசி இல்லை முழுசாகவே முடிச்சிட்டோம், நம்ம என்னது நல்லா முக்கியமான லெசன்ஸ்லாம் முடிச்சிட்டோம்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக படிப்பீங்க. ரிவிஷன் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக படிக்கலாம். இதே இது இப்போ நீங்கள் வந்து சிலபஸ் அதிகமாக இருக்குது, சரி கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்திங்கன்னா
இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிலபஸை நான் வந்து இப்போ கம்மி பண்ணி கொடுக்கணும்னா இந்த ஸ்டடி பிளானை வந்து குறைச்சி கொடுக்குறேன். பட் நீங்கள் பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன, அது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஐயோ கொஞ்சம் தான் முடிச்சிருக்கோமே, இன்னும் இவ்வளோ இருக்குதே அப்படின்ற ப்ரெஷரே உங்களுக்குள்ள அதிகமாயிரும். உங்களால் வந்து படிக்கவும் முடியாது, ஸோ ஸ்கெடியூலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால என்னது, இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்டடி பிளான். ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிலபஸ், ஏன்னா காலம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 6 மாதம் தான் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து சிலபஸ் வைஸும் படிக்கணும், புக் வைஸும் படித்தா தான் நம்ம திருப்தியாக போக முடியும். இல்லாட்டினா நம்ம திருப்தியாக இருக்குமா, ஸ்கூல் புக்கை மட்டும் முடிச்சுட்டு போனால் என்ன வரும், ஐயோ சிலபஸ் படி கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சிலபஸ் வைஸ் படித்தா என்ன பண்ணுவோம், ஐயோ ஸ்கூல் புக் நம்ம படிக்காமல் போகிறோமேனு அது ஒரு மைண்ட் தாட் இருக்கணும். ஸோ நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸும் முடிச்சிருக்கணும், சிலபஸ் வைஸும் முடிச்சிருக்கணும். அப்படி முடித்தா மட்டும்தான் நமக்கு என்னது திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான பெஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து பிடிஎஃப் வந்து கீழே கொடுக்குறேன், வீக்குக்கு 1க்கு டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ திங்கக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது, முன்னாடியே நீங்கள் வரப்போ கொஞ்சம் படித்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், திங்கக்கிழமை பாருங்கள் 25ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் வந்து 6th தமிழ் இயல் 1. ஸோ இயல் 1னா என்னென்ன வரும்னு சொல்லி பாருங்கள். இயல் 1ல் வந்து ஒன்லைனர் கொடுத்துருவேன், அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸு டைப் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, டைப் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக எது தேவையோ அதை மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பேன். இடையில முடிஞ்சால் ஏதாவது சின்ன சின்ன டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ முடியாத பட்சத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் பிடிஎஃப்பில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், ஐஎன்எம் கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐஎன்எம் பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், என்னது 10th லெசனில் ஒரு லெசன் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னதுன்னா ரொம்ப முக்கியமான லெசன். சரிங்களா, 10th, அதாவது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே மொத்தமே 10th 12th தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி 11th ஒரு 2-3 லெசன் இருக்கும், 8th ஏதோ ஒரு 2 லெசன் இருக்கும், அவ்வளோதான். மொத்தமே பார்த்திங்கன்னா ஐஎன்எம் ஒரு 20 லெசன் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம 5 லெசன் 10th இருக்க 5 லெசன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஐஎன்எம்மில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படியே கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஐஎன்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் மேக்ஸிமம் 6 to 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடும். அப்போ மீதி 4 கொஸ்டினுக்கு தான் நம்ம 12th இந்த 8th புக்கு 11th புக்கை படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம மெஜாரிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்னது 10th ஐஎன்எம் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பாலிட்டி பாருங்கள். அடுத்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா இயல் 2 முழுவதும் பாலிட்டி முழுவதும் படிக்கணும். ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் ஒரு இயல் முடிக்கணும், ஜிகே ஒரு இயல் முடிக்கணும். மேக்ஸ் வந்து நான் அப்பைக்கு வீடியோ போடுவேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 5 பார்ட் வருதுன்னா ஒவ்வொரு நாள் ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்பு இருக்குதுன்னா அது வந்து 9th 8th கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 9th 8th இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி கொடுத்துருவேன். பாக்ஸ் கொஸ்டின்ஸ், ஒன்லைனர், புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதையும் கொடுத்துருவேன். இப்போ சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிலம் காரம் உப்புலேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தான் நம்ம புக்கையே பார்ப்போம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்லாம் புக்கில் எங்கே இருக்குது, ஸோ நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நோட்ஸும் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சு ஃபுல்லாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பயப்படாதீங்க. என்ன ஒரு நாளில் ஒரு இயல் முடிக்கணும், ஒரு லெசன் முடிக்கணும், சயின்ஸில் முடிக்கணும், மேக்ஸ் பார்க்கணுமேனு யோசிக்காதீங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். மேக்ஸு வந்து 1 மணி நேரம் கூட ஆகாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு டாப்பிக்லேயே ஒரு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்டை பார்க்க அரை மணி நேரமே போதும். தமிழ் 1 மணி நேரம், ஜிகே 2 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு ஒரு லெசனை முடிக்க 2 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ என்னது, ஜிகே வந்து 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை, 3 மணி நேரம், இது ஒரு அரை மணி நேரம், இது ஒரு சயின்ஸ் ஒரு 9th 8th 2 சேர்த்து படிக்கிறீங்கல்ல, அதனால் என்னது சயின்ஸ்க்கு ஒரு 2 மணி நேரம் வைங்க. ஸோ சயின்ஸ் 2 மணி நேரம், ஜிகே 2 மணி நேரம், 4 மணி நேரம், தமிழ் 1 மணி நேரம், 5 மணி நேரம், மேக்ஸ் 1 மணி நேரம், 6 மணி நேரம் முடிஞ்சா. இதுக்கு மேலே டைம் டேபிள் வேணுமா, எவ்வளோ ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்கும். நீங்கள் அப்படி கிடைக்கலனாலும் ஒதுக்கி படித்தா மட்டும்தான்
குரூப் 4 நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். டைம் கிடைக்கலன்னு இன்னும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 2025 எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2026 வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்றவங்க பதறாமல் படிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சுல்ல, அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கெடியூலை நீங்கள் முடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் முடிக்க முடியும். வீட்டில் எல்லாத்துக்கும் வேலை இருக்க தான் செய்யுது. நானுமே வீட்டில் வேலையும் பார்க்கணும், ஸோ உங்களுக்கு வீடியோவும் எடுத்து கொடுக்கணும், நோட்ஸ் ரெடி பண்ணணும், ஒன்லைனர் ரெடி பண்ணணும், கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நானும் படிக்கணும்ல. ஸோ என்னாலுமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நானும் இதெல்லாம் முடிஞ்சுதான் படிக்க முடியும். இப்போ என்னாலேயே படிக்க முடியுன்றப்ப உங்களாலேயும் முடியும்ல. அதாவது இப்போ ஒவ்வொரு நாள் திங்கக்கிழமைனா அதாவது திங்கக்கிழமை என்ன டார்கெட் கொடுத்துருக்கேன், இயல் 1 முழுவதும் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் மேக்ஸ் வீடியோ வரும், அது மாதிரி சயின்ஸ் வீடியோ வரும்ல. இந்த 4 டாப்பிக்கும் படித்து முடிச்சிட்டேன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கி என்னது 25 டேட் போட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நானுமே மெசேஜ் பண்ணுறேன், இயல் 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸோ ஐஎன்எம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு டே 1ன்னு போட்டிருக்கல, டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நானும் மெசேஜ் பண்ணுறேன், டே 1 முடிச்சிட்டேனா முடிக்கலையான்னு மெசேஜ் பண்ணுறேன். முடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், 5 நாள் தான் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன். 6ஆவது நாள் பாருங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் தான். முடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை நம்ம அதை ரிவிஷன் பண்ணும்போது சேர்த்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? என்னது ரிவிஷன் பண்ணும்போது சேர்த்து முடிச்சுக்கலாம்ப்பா. அடுத்த வீக்கெல்லாம் பாருங்கள் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே 5 இயல் கொடுத்துட்டேன்னா அடுத்து வந்து 4 இயல் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 4 இயல் தான் வரும். அப்படின்றப்ப வெள்ளிக்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு ரிவிஷன் வரும். வெள்ளிக்கிழமை ரிவிஷன் எப்படி பண்ணுவீங்கன்னா இந்த 5 இயலும் ப்ளஸ் அந்த 4 இயல் வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், பால்ட்டிலே அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு ரொம்ப 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 முக்கியமான லெசன். இது இல்லாத லெசனே கிடையாது. ஸோ இதோட வந்து 6th 12thலையும் இந்திய அரசியலமைப்புன்ற பாடம் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி ஒரே தான் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்ன 3 ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே நாளில் கொடுத்துருக்கீங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. 3ஐயுமே கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். அப்போ அது என்னது, உங்களுக்கு ஒரே வீடியோவாக தான் இருக்கும், ஒரே நோட்ஸாக தான் இருக்கும். 3 புக்காக இருக்காது, ஒரே நோட்ஸாக தான் இருக்கும். அப்படின்றப்ப என்னது, உங்களுக்கு ஈஸியாக படித்து நீங்கள் முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நான் கொடுக்குற நோட்ஸை படித்தாலே நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து நானாக ரெடி பண்ண போகிறது கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டு தான் முக்கியமான கண்டென்ட்டாக எடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னது, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் போய் இத்தனை புக்கு இந்திய அரசியலமைப்புலாம் பார்த்தீங்கன்னா 3 புக்கையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். ஸோ புக்குக்கான பிடிஎஃப்பும் கூட நான் உங்களுக்கு வேணும்னா கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து புக்கில் படிக்கிறது தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா, ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு கலெக்ட் பண்ணவே ரொம்ப தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் புக்குக்கு உண்டான பிடிஎஃப்பும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் நான் இந்திய அரசியலமைப்புனா 6th 10th 12thல கம்பேர் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதையும் கூட நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளியில் பாருங்கள் 4 ஸ்டாண்டர்டில் இருக்குது. 6th 9th 11th + 11th எத்திக்ஸில் வேறு இருக்குது. ஸோ இந்த 4 புக்கை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், நான் இந்த 4 ஸ்டாண்டர்டையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுக்குறேன். ஸோ என்னது, நீங்கள் அந்த நோட்ஸை பார்த்தா நீங்கள் புக்கை எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா புக்கில் இருக்கிறதா நான் அப்படியே கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் நோட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பார்க்க தேவையில்லை, அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஜாகிரஃபி. ஸோ என்னது, இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு. இதுவும் ரொம்ப முக்கியமான லெசன்ஸு. அதாவது 10th ஜாகிரஃபியை படித்தாலே 6 கொஷின் வருதுன்னா நீங்கள் 5 கொஷின் அட்டன் பண்ணிடுவீங்க. கண்ணை மூடிட்டு 5 கொஷின் அட்டன் பண்ணிடுவீங்க. மீதி ஒரு கொஷின் தான் நீங்கள் வெளியே போய் படிக்க போகிறீங்க. அப்படின்றப்ப என்னது, 10th ஜாகிரஃபியை எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா படிங்க. ஸோ ரிவிஷன் வந்து நான் நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா படிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம படிக்கிறது ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். திடீர்னு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மறந்து போயிடுவீங்க. அதனால் ரிவிஷன் நிறையா வச்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஃப்ரீ தான். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் ரொம்ப 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 முக்கியமானது. இது மட்டும் 11th வச்சுருக்கேன். எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் 11th 12th 9th 10th தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதில் வந்து முக்கியமான லெசன்ஸ்லாம் முடிக்கிறோம்ல ஃபஸ்ட்டு 60 நாளில். அடுத்த 60 நாளில் பார்த்தீங்கன்னா இதில் மீதம் இருக்க லெசன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லெசன்ஸ்லாம் எப்படின்னா அங்கே சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஆட் பண்ணிடுவேன். அப்படின்றப்போ உங்களுக்கு அதெல்லாம் விட்டு போகாது. சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். என்னது, பிடிஎஃப் டெஸ்ட்டு தான். டெலிகிராம் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டெலிகிராம் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கன்னு. டெலிகிராம் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வீடியோ வரும், இதுலேயும் வீடியோ வரும். ஸோ அதில் கன்வீனியண்ட்டாக இருக்கவங்க அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் நான் வந்து 200 கொஸ்டின்ஸ் எப்படின்னா, தமிழ் 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜிகே 75 கொஸ்டின்ஸ். ஸோ 200 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். OMR ஷீட் வந்து நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதை 3 மணி நேரம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்காந்து 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்கிடுங்க. எப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் காலையிலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். நீங்கள் வந்து என்னது மறுநாள் திங்கக்கிழமை தான் நான் அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் என்னது உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, பகல் ஃபுல்லாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 3 மணி நேரம் எப்படியாவது ஒதுக்கி இந்த டெஸ்ட்டை வந்து எழுதிருங்க. ஸோ எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு OMR ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் போய் எந்த பயமுமே இல்லாமல் சீக்கிரமாக வந்து எக்ஸாம் முடிச்சிருவீங்க. இல்லாட்டி அங்கே போய் உங்களுக்கு டைம் பத்தலை, அது பத்தலை, நிறையா பிரச்சனை வரும். அதெல்லாம் போய் எக்ஸாம் காலில் உட்காந்து 2-3 வருஷம் எழுதி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே OMR ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் முடியும். சரிங்களா? ஸோ 200 கொஸ்டின்ஸு அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் திங்கக்கிழமை கொடுப்பேல, திங்கக்கிழமை காலையில் ஆன்சர் ஷீட் வந்து விட்டுருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆன்சர் ஷீட் வந்து கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் எழுதி பார்த்துட்டு அந்த ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு 200க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும். சரிங்களா? 200க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? நான் ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யார் யார் படிக்கிறீங்க, எத்தனை பேர் படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு. ஃபஸ்ட்டு பேர் கமெண்ட் பாக்ஸில் மார்க் போடுறீங்கல்ல, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருவேன். அடுத்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளானில் போடுவீங்கல்ல, ஸோ இந்த மொதல் படித்ததுக்கும் செகண்ட் எடுத்த நீங்கள் மார்க்குக்கும் எம்பிட்டு வேரியேஷன் வருதுன்னு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவேன். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 200க்கு எத்தனை கொஸ்டின் ரைட்டாக போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது சிலபஸ் இது உங்களால் படிக்க முடியலை, கொஞ்சம் குறைச்சிக்கணுன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நான் ப்ரெஷரோடு தான் படிப்பேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் குறைச்சி கூட தர்றேன். நீங்கள் படிச்சுக்கோங்க, குறைச்சி தந்து அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. பின்னாடி நீங்கள் சிரமப்படுவீங்க. ஏன்னா சிலபஸ் வந்து அவ்வளோ இருக்குது. நீங்கள் அதில் முக்கால்வாசியாவது முடித்தாதான் 200க்கு 150 கொஸ்டின் போட முடியும். அப்புறம் அங்கே போய் 1-2 கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டு குரூப் 4 கவுன்சிலிங் அப்போ எனக்கு கட் ஆஃபில் இவ்வளோ 1 கொஸ்டின் கம்மியாக இருக்குது, 2 கொஸ்டின் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. போனால் ஹையாக போகணும், விருப்பப்பட்ட போஸ்டிங் விருப்பப்பட்ட ஊரில் எடுக்கணும், அப்படின்ற மாதிரி படிக்கணும். சரிங்களா? இப்போ இருந்தே அதுக்கு படித்தா மட்டும்தான் முடியும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம்லாம் படிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் விடுறதா சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே விடுவாங்களான்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் வந்து எக்ஸாம் வச்சுருவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 6 மாதம் கேப் விட்ருக்கு. அப்போ அதிலிருந்தே நமக்கு என்ன தெரியுது, ஸோ ஜூன் மாதம் நமக்கு எக்ஸாம்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு மார்ச்சில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்குக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திங்கக்கிழமையிலேருந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். நாளைக்கு வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.